பிக் பாஸ் 60 கேமராக்கள், 20 கண்டெஸ்டன்ஸ், 100 நாட்கள். இந்த முறை 2 வீடு. சும்மாவே வீடு 2 ஆகும், இப்ப வீடே 2 ஆயிருக்கு. என்னெல்லாம் ஆக போகுதோன்னு கமல் சார் ப்ரோமோல சொல்லிருப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அங்க இருக்கிற போட்டியாளர்கள் 2ஆ பிரிஞ்சு நல்ல கேங், புள்ளி கேங், டீம் ஏ, டீம் பின்னு மாறி மாறி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீசன்ஸை கம்பேர் பண்றப்போ இந்த சீசன்ல நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலை பார்க்கணும், நம்ம கண்டென்ட் கொடுக்கணுங்கிற வார்த்தையை நம்ம அதிகமா கேட்க முடிஞ்சுது. இங்க கண்டென்ட்ங்கிறது டேலண்ட் எல்லாம் கிடையாது. சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, புள்ளி பண்றது, அடுத்தவங்கள ப்ரொவோக் பண்றதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்ல இருந்தா அங்க இருக்கிற போட்டியாளர்கள் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா அங்க ஒரு டிவியோ, மொபைலோ, இன்டர்நெட்டோ, பேப்பரோ, பெண்ணோ கூட கிடையாது. திரும்பி திரும்பி நம்ம அதே முகங்களை பாக்குறப்போ தேவையில்லாத சண்டைகள்லாம் வரதான் செய்யும். ஆனா அங்க இருக்கிற போட்டியாளர்களுக்கு அந்த பிக் பாஸ் ஷோவால ஏதோ ஒரு வகையில ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை பாக்குற ஆடியன்ஸுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஈவன் அதை பாக்குறதால நம்மளும் மென்டலி அஃபெக்ட் ஆகும். அங்க பிரச்சனையும் சண்டையும் பார்த்துட்டு வீட்டுல நம்மளும் சண்டை போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம், வயலண்டா பிஹேவ் பண்ணுவோம். அடுத்தவங்களோட பிரைவேட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடும். இந்த மாதிரி பேடான பிஹேவியர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்ப நான் ஏன் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா, இந்த சீசன் டைம்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, டெய்லி எபிசோட பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க, அன்சீன் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஹோஸ்ட் ஏன் இதை கேட்கல, ஹோஸ்ட் ஏன் அதை கேட்கலன்னு ரொம்ப அப்படியே கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. நாட்டை எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா அதை பத்தி எல்லாம் பேசாம இதை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு யூஸ்லெஸ் ஷோ. இது ஆடியன்ஸை மென்டலி அஃபெக்ட் பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நெகட்டிவான இம்பாக்ட் என்னங்கறத பத்தி தானே பேசணும். ஆனா அதை பேசாம ரிவ்யூ கொடுக்குறங்கிற பேர்ல இந்த ஷோ இன்னும் ப்ரொமோட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சோ இந்த யூஸ்லெஸ் ஷோக்கு பின்னாடி இருக்கிற டார்க் ரியாலிட்டி என்ன, இது ஆடியன்ஸ் எப்படி மென்டலி அஃபெக்ட் பண்ணுதுங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாராஸ் இன்ஃபோ ஸ்பாட் தமிழ். இந்த ஷோவோட ஹிஸ்டரி அண்ட் ஆரிஜினை பத்தி பாப்போம். 1949ல ஜார்ஜ் ஆர்வெல்ங்கிற எழுத்தாளர் ஒரு நாவல் எழுதினாரு. அந்த நாவலோட பேரு 1984. அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டுச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபியூச்சர்ல இந்த உலகம் முழுக்க ஒரே கண்ட்ரியா மாறிடுச்சு, அதுக்கு பிக் பிரதர்ங்கிற ஒருத்தர் தான் தலைவரா இருப்பாரு. அவர் சிசிடிவி கேமரா மாதிரி கேமரா மூலமா எப்பவுமே எல்லாரையுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஃபியூச்சர்ல மக்களுக்கு பேச்சுரிமையும் கிடையாது, பிரைவசியும் கிடையாது. இவ்வளவு ஏங்க, அவங்களோட யோசிக்கிற திறனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு கூட போலீஸ் போர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நிறைய விஷயங்களை பத்தி அவர் பேசியிருப்பாரு. சுருக்கமா சொல்லணும்னா, பிக் பிரதரால நடத்தப்படுற டிக்டேட்டர் டிஸ்டோபியன் கவர்மெண்ட் பத்தி தான் அந்த புக்ல அவர் சொல்லிருப்பாரு. இந்த டிஸ்டோபியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அங்க வாழ்ற மக்களுக்கு பிரைவசியும் கிடையாது, பேச்சுரிமையும் கிடையாது, ஆனா நம்ம நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு போலியான பிம்பத்தை மக்கள் மத்தியில அந்த கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிக்டேட்டர் டிஸ்டோபியன் கவர்மெண்ட். இந்த பிக் பிரதர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு அனானிமஸ் பர்சன் மாதிரி. இவர் ஒரு சர்வாதிகாரியா இருந்து ஆட்சி நடத்துவாரு. ஊர்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே பிக் பிரதர் இஸ் வாட்சிங்ங்கிற மாதிரி போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும். சோ இந்த பிக் பிரதர்ங்கிறவரு ஒரு சர்வாதிகாரி. அவர் நம்மள எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருப்பாருங்கிற பயம் மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஃபியூச்சர்ல ஒரு 1984 இப்படிதான் இருக்கும்னு 1949லயே ஜார்ஜ் ஆர்வெல் இந்த நாவல் எழுதியிருப்பாரு. பொதுவா சர்வாதிகார ஆட்சினால நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது ஹிட்லர், முசோலினி, ஜோசப் ஸ்டாலின், சைனாவோட சேர்மனா இருந்த மாவோ ஜெடாங், அண்ட் இப்ப நார்த் கொரியாவே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற கிம் ஜாங் உன்னோட தாத்தா கிம் சங் ஜூ தான். ஏன்னா இவங்க எல்லாருமே சர்வாதிகார முறையில தான் ஆட்சி நடத்திருப்பாங்க. நான் வைக்கிறதா சட்டம், என் கட்டளையே சாசனம், ரெண்டையும் கூட்டுனா 5ன்னு நான் சொன்னா அதனை நம்பிதான் ஆகணும்னு எப்பவுமே மக்கள் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இதுல இன்ஸ்பயர் ஆகி இப்போ இவங்க எப்படி சர்வாதிகார ஆட்சியை நடத்துறாங்களோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் தான் நம்ம கேட்போம், அவங்க சொல்றதெல்லாம் தான் நம்ம செய்வோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை நம்புவோம். எப்பவுமே அவங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பேசுற கான்வர்சேஷன்ஸ் கூட அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஃபியூச்சர் உலகங்கிறது கார்ப்பரேட் கம்பெனியோட கையில தான் இருக்குங்கிறத 1949லயே ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியிருக்காரு. இப்போ இந்த கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி 1999ல நெதர்லாந்துல இருக்கிற வெரோனிகாங்கிற டிவி சேனல்ல ஜான் டிமால் ஜூனியர்ங்கிறவர் ஒரு ஷோ உருவாக்குறாரு. இந்த ஷோக்கு 1984 நாவல்ல வில்லன் கேரக்டரா இருந்த பிக் பிரதரோட பேரையே வைக்கிறாரு. இப்போ இங்க என்ன நடக்கும்னா, 12 பேரை ஒரு வீட்ல வச்சு அவங்களுக்கு இந்த பிக் பிரதர் டாஸ்க் எல்லாம் கொடுக்கற மாதிரி அந்த ஷோவை கொண்டு போயிருப்பாங்க. ஓப்பனிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையேப்பாங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல படு பயங்கரமா போயிட்டு இருந்த ஷோ போக போக அதோட ரேட்டிங் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த பாயிண்ட்ல தான் ஷோல ஒரு ட்விஸ்டே நடக்குது. அங்க ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸா இருந்த பார்ட்ங்கிறவருக்கும் சாபின் வெண்டலுங்கிறவங்களுக்கும் நடுவுல லவ் ஸ்டார்ட் ஆகுது, ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் அப்படியே டெலிகாஸ்டும் பண்ணப்படுது. இதுக்கு பிறகுதான் நிறைய பேர் இந்த பிக் பிரதர் ஷோவையே
பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஷோ வேற லெவல்ல போக ஆரம்பிக்குது. சாதாரண சேனலா இருந்த வெரோனிகா நெதர்லாண்ட்லயே மிகப்பெரிய சேனலா மாறிடுச்சு. அண்ட் இத ப்ரொடியூஸ் பண்ண ஜான் டிமால் ப்ரொடக்ஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல பாப்புலர் ஆயிடுச்சு. நீங்க இத கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஷோவோட எண்டிங்ல என்டிமால் ஷைன் இந்தியா, பேனிஜி குரூப்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல வர அந்த என்டிமால் ஷைன் இந்தியாங்கிற கம்பெனி இந்த ஜான் டிமால் ப்ரொடக்ஷனோட ஒரு பார்ட் தான். அதுல வர இந்த டிமால்ங்கிற வேர்டு இந்த ஜான் டிமால் ஜூனியர் தான் குறிக்கும். இவங்க இந்த பிக் பிரதர் மட்டும் இல்லாம பிக் பாஸ், மாஸ்டர் ஷெஃப், ஃபியர் ஃபேக்டர், டீலா நோடிலான்னு நிறைய ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. உலகத்திலேயே முதல் முறையா இந்த பிக் பிரதர் ஷோவோட டைட்டில வின் பண்ணது, இந்த ஷோவையும் சேனலையும் வேற லெவலுக்கு கொண்டு போன இந்த பார்ட் ஸ்பிரிங் தான். இந்த ஷோவை இன்னும் ஷேப் பண்ணி மெருகேத்தணுங்கிறதுக்காக தி ரியல் வேர்ல்டுங்கிற எம்டிவி ரியாலிட்டி ஷோவையும் எக்ஸ்பெடிஷன் ராபின்சன்ங்கிற ஒரு ஸ்வீடிஷ் ஷோவையும் இன்ஸ்பிரேஷனா வச்சு இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷோ வேற லெவல்ல ரீச் ஆயிடுச்சு. இந்த ஷோவோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு இந்த கான்செப்ட் அப்படியே உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு. யுஎஸ், யூகே, கனடா, பிரேசில், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, சைனா, ரஷ்யான்னு எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அவங்களோட கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் பிக் பிரதர் நடத்துனாங்க. மத்த நாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த கண்டஸ்டன்ஸா வராங்கல்ல, இவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மள மாதிரி சாதாரண மக்களா மட்டுமே இருப்பாங்களே தவிர செலிபிரிட்டிஸ் கிடையாது. பப்ளிக் ஓட்டிங் மூலமா எவிக்ஷன் கிடையாது. முக்கியமா சாட்டர்டே சண்டே ஆனவே ஹோஸ்ட் வச்சு ஒரு பஞ்சாயத்து நடக்கும்ல, அந்த பஞ்சாயத்தே கிடையாது. சில நாடுகள்ல ஹோஸ்டே கிடையாது. ஜப்பான்ல இதுக்கும் ஒரு படி மேல போய் ஒரு ரூம்ல ஒருத்தர் அடைச்சு வச்சு உணவு, உடைன்னு அடிப்படை தேவையா இருக்கிற எதையுமே கொடுக்காம டாஸ்க்ல ஜெயிச்சா அந்த லாட்டரியில கிடைக்கிற பரிசு என்னவோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு கொடுமையான ஷோவை நடத்தினாங்க. இத பத்தி படிக்கிறப்பெல்லாம் இப்படி எல்லாம் கூட ஒரு ஷோ நடத்தினாங்க. இத மக்கள் எப்படி அலோவ் பண்ணாங்க? ஏன்னா இப்படி அடிப்படை தேவைகளை கொடுக்காம ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் அவரையும் சைக்காலஜிக்கலா பாதிக்கும், அதை பாக்குற ஆடியன்ஸையும் அது பாதிக்கும். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணாங்க நினைச்சேன். ஆனா அந்த டைம்ல இந்த ஷோ வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கு, பயங்கர ஹிட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 350 நாளைக்கு மேல அவர் இந்த ரூமுக்குள்ளே இருந்திருக்காரு. இதனால நான் பெரிய லெவல்ல சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு அவர் வெளியே வந்ததுக்கு பிறகு சொல்லியிருக்காரு. மத்த கண்ட்ரீஸை கம்பேர் பண்றப்போ நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்த கான்செப்ட காப்பி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2006ல தான் இந்த கான்செப்ட் இந்தியாக்கே வந்துச்சு. இங்க பிக் பிரதர்னு இல்லாம இந்த ஷோ பிக் பாஸ்ங்கிற பேர்ல லான்ச் ஆனிச்சு. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணது சல்மான் கான். ப்ரோகிராமோட எண்டிங்ல என்டிமால் ஷைன் இந்தியா அண்ட் பேனர்ஜி குரூப்னு போடுவாங்கல்ல, அந்த பேனர்ஜி குரூப்போட ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் சல்மான் கான். இதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தின்னு பல லாங்குவேஜஸ்ல இந்த பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆனிச்சு. 2017ல தான் தமிழ்ல ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ சீசன் 7 போயிட்டு இருக்கு. பல கண்ட்ரீஸ்ல பல லாங்குவேஜஸ்ல இந்த ஒரே கான்செப்ட் வச்சு ஷோஸ் நடக்குது. இந்த ஷோக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த ஷோ நடத்துறவங்க இந்த ஷோ மூலமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அமௌண்ட சம்பாதிக்கிறாங்க. இந்த ஷோவோட ஹோஸ்டும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இந்த ஷோல கண்டஸ்டன்ஸா வரவங்களுக்கு டெய்லி பேசிஸ்லயோ வீக்லி பேசிஸ்லயோ சேலரின்னு ஒண்ணு கொடுக்கப்படுது. அதனால யாரும் அவங்க சும்மா எல்லாம் இல்ல, வாங்கின சேலரிக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்கணும், பிரச்சனை பண்ணணும், அப்பதான் நாங்க உங்களை எபிசோட்ல போடுவோம், ப்ரோமோல காட்டுவோம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க உள்ள அனுப்பப்படுறாங்க. அவங்க அங்க இருந்து வெளியே வரப்போ எய்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கிடைக்கலாம், அது மூலமா அவங்களுக்கு மூவில சான்ஸ், ஃபேம், பேரு, புகழ் இதெல்லாம் கிடைக்கலாம். அப்படி இல்லன்னா இருக்கிற பேரும் கெட்டு போய் பேட் ரெபியூட்டேஷனும் பேட் நேமும் கிடைக்கலாம். ஆனா இந்த ஷோ பாக்குற ஆடியன்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த ஷோ நமக்கு ஒரு சீப்பான என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்குது. இப்ப வரைக்கும் நான் இந்த ஷோவோட ஒரு சீசன் கூட பார்த்தது இல்ல. ஏன்னா இதுல என்ன இருக்க போகுது? மாறி மாறி சண்டை போடுவாங்க, சத்தம் போடுவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னோட தங்கச்சி வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க இதை பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு இது கூட தெரியாதா? அன்னைக்கு என்ன நினைச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு கதையே சொல்லுவாங்க. ரீசெண்டா கூட பேசிட்டு இருந்தப்போ நீ என்ன ப்ரூட்டல் அட்டாக் பண்றேன்னு சொன்னா. என்னது ப்ரூட்டல் அட்டாக்கா? ஏதோ வித்தியாசமா பேசுறாளே நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த ப்ரூட்டல் அட்டாக், குரூப்பிசம், ஃபேவரட்டிசம், புள்ளி பண்றது, ட்ரிகர் பண்றது, ப்ரொவோக் பண்றது, போர்ட்ரே பண்றது, இந்த வார்த்தைகள் எல்லாம் மக்கள் பிக் பாஸ்ல இருந்து தான் கத்துக்கிறாங்கன்னு நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது, அங்க என்ன பிரச்சனை, அங்க போய் அவன் பிரச்சனைக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ணலாமா, எவனுக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணலாமாங்கிற மைண்ட் செட் தான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இதுவே தப்பான மென்டாலிட்டி. இதை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கிற இந்த பிக் பாஸ் நமக்கு தேவையா? எப்பவுமே நம்மளால இந்த இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதையே பாத்துட்டு இருக்க முடியாது. நமக்கு என்டர்டெயின்மெண்ட்ங்கிறது அவசியம் தான். அதுக்குன்னு இப்படி சீப்பான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ரீசெண்டா எங்க வீட்ல டிவி ஒர்க் ஆகல. அப்போ இந்த வீக்கெண்ட் எபிசோட பார்த்தே ஆகணும்னு என்னோட தங்கச்சி யூடியூப்ல பாத்துட்டு இருந்தா. என்ன பாத்துட்டு இருக்கடின்னு நான் கேட்டப்போ நான் இன்னைக்கான எபிசோட பாத்துட்டு இருக்கேன்னு சொன்னா. இன்னைக்கான எபிசோட இன்னைக்கே அப்லோட் பண்ணா காப்பிரைட் ப்ராப்ளம் எல்லாம் வருமே, அதையா பண்றாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இந்த யூடியூப் சேனல் எப்படி ரன் பண்ணணும்னு இவங்களை பார்த்து கத்துக்கோடி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டா போடுறேன், அதுக்காக படிக்கிறேன்னு நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இவங்களெல்லாம் பாரு, ஒரே லைவ்லயே 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்றாங்கன்னு சொன்னா. என்னது லைவ்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்களா? என் சேனல்ல வீடியோ பாக்குற யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த வீடியோல 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்து, கமான் கைஸ், இப்போ 5K பீப்பிள் பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் நம்ம சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அடுத்து நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், சோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே 5K 10K ஆச்சு, 10K 20K ஆச்சு, 20K 25K ஆச்சு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அன்னைக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோட நிறைய சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி என்கிட்ட சொன்னா, இது மாதிரி நிறைய சேனல்ல டெய்லி எபிசோட பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க,
24/7 பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஷோ ட்ரெண்டிங்ல இருக்குல்ல, அதனால இத பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் உன்னோட சேனல்ல இந்த மாதிரி டெய்லி எபிசோட ரிவ்யூ பண்ண கூடாது? உனக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், உன் சேனலும் ரீச் ஆகும்ல அப்படின்னு சொன்னா. எனக்கு இந்த பிக் பாஸ் ஷோவோட டெய்லி எபிசோட பார்த்துட்டு ரிவ்யூ பண்றதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய பேர் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இத பத்தி ரிவ்யூவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் சில கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உரிமையோட திட்டிட்டு இருக்காங்க. இவன் நல்லவ, இவ கெட்டவ, இவ சரியில்லைன்னு இன்னமும் இவங்க எல்லாம் பெரிய உத்தமர்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஷோ. அங்க யார் இருக்கணும், யார் எவிக்ட் ஆகணும், யார் எப்படி போர்ட்ரே பண்ணணும், யாருக்கு டைட்டில் கொடுக்கணும்ங்கறத சேனல் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் அவங்க செயல்படுத்தவும் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க நல்லவங்களா காட்டுற எல்லாருமே முழுசா நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களா காட்டுற எல்லாருமே முழுசா கெட்டவங்களும் கிடையாது. அதனால அடுத்தவங்களோட கேரக்டரை பத்தி பேசி இவங்க இப்படித்தானே ஸ்டாம்ப் பண்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா ரிவ்யூ பண்றங்கிற பேர்ல நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ இவங்க அந்த ஷோவை ப்ரோமோட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுவே ஒரு யூஸ்லெஸ் ஷோ. இது நம்ம ஏன் பார்க்கணும், இத பத்தி நம்ம ஏன் பேசணும், டெய்லியும் டாப் 3 கண்டஸ்டன்ட் யாரு, பாட்டம் 3 கண்டஸ்டன்ட் யாரு, யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் நமக்கு தேவையான நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஓகேமா, இப்போ நீ ஏன் இத பத்தி இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க? ஒரு ஒன் ஹவர் ஷோ பாக்குறதுனால அப்படி என்ன ஆயிட போகுது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அதனால நான் பாக்குறேன். வீட்டுல எங்க அம்மா பாக்குறாங்க, அதனால நான் பாக்குறேன். நான் சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் இந்த ஷோவை பாக்குறேன். இப்ப இந்த ஷோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குல்ல, அதனால இத பத்தி 4 பேர் பேசுறப்போ நானும் பேச வேணாமா? அதுக்காக நான் பாக்குறேன்னு நீங்க எவ்வளவு ரீசன் சொன்னாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட பாக்குறதுக்கு இந்த ஷோ ஒர்த்தே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க நடக்கிறது ஒரு மைண்ட் கேம். இது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு மட்டும் மைண்ட் கேம் கிடையாது, இது பாக்குற ஆடியன்ஸுக்கும். அவ என்ன சொன்னா, இவ என்ன பண்ணா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிக்க வச்சு இது நம்ம மைண்டையும் அஃபெக்ட் பண்ணுது. சும்மா கண்டதையும் கன்சியூம் பண்றதுக்கு நம்ம பிரெயின் ஒன்றும் டஸ்ட்பின் கிடையாது. எப்படி ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டு போகுதோ, அதே மாதிரி இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பாக்குறது மூலமா நம்ம பிரெயின் கெட்டு போகுது. இந்த மாதிரி சண்டையும் பிரச்சனையும் பார்த்துட்டு நம்ம வீட்டில் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம், பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவோம், தேவையில்லாம ரொம்ப ரூடா வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதனால நம்ம நிம்மதியும் போயிடும், வீட்டில் உள்ளவங்க நிம்மதியும் போயிடும். இந்த ஷோ இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு காரணமா இருக்கிறது 2 விஷயம் தான். ஏன்னா இந்த 2 விஷயமும் இந்த ஷோல ஒரு பீக் லெவல்ல இருக்கு. அது என்ன 2 விஷயம்னா, ஒன்னு சேடிசம், இன்னொன்னு வாயரிசம். இந்த சேடிசம் அப்படின்னா என்னன்னா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க பிசிக்கலி ஆர் மென்டலி படுற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிற பிஹேவியருக்கு பேர் தான் சேடிசம். இந்த சேடிசம் யாருக்கு இருக்கும்னா, தொடர் கொலைகளை செய்யற சீரியல் கில்லர்ஸுக்கும் சைக்கோபாத்துக்கும் இருக்கும். ஆனா நீங்க ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸா இருந்தா அவங்க அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்லாட்டியும் உங்களுக்குள்ளே கொஞ்சம் சேடிசம் இருக்கும். இதுக்கு பேரு எவ்ரிடே சேடிசம். இந்த எவ்ரிடே சேடிசம்கான எக்ஸாம்பிள்ஸ் பத்தி பாப்போம். 23ஆம் புலிகேசி மூவில நாகபதினி 2 குரூப்புக்கு பிரச்சனை வரப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்காகவே ஜாதி சண்டை மைதானம்னு ஒண்ணு அமைச்சு அங்க அவங்க சண்டை போட வச்சு அந்த ஊரே உட்கார்ந்து அதை என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்கல்ல. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. ரோம் நகரத்துல மிகப்பெரிய கொலோசியம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கொலோசியம்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்டேடியம் மாதிரி ஒண்ணு பெருசா கட்டியிருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்னா, 2 கிளேடியேட்டர்ஸ்க்கு நடுவுல ஃபைட் நடக்கும். இதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சுவாரஸ்யமா பாத்துட்டு இருப்பாங்க. ஃபைட்டோட முடிவுல 2 பேர்ல ஒருத்தருக்கு கண்டிப்பா பலமா அடிபட்டு இருக்கும்ல. அந்த அடிப்பட்ட நபரை உயிரோட விட்டுறலாமா இல்ல கொன்னுடலாமா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் கேட்பாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பெரும்பாலும் அவனை கொன்னுடலான்னு தான் சொல்லுவாங்க. உடனே அந்த இடத்துக்கு ஒரு சிங்கத்தையோ புலியையோ கூட்டிட்டு வருவாங்க. இப்போ அந்த அடிப்பட்ட நபர் அந்த சிங்கத்துக்கூடயோ புலி கூடயோ ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும், அப்படி இல்ல அங்கேயே செத்துறணும். சிம்பிளா சொல்லணும்னா அடுத்தவனோட வாழ்வா சாவா போராட்டம் அங்க இருக்கிற மக்களுக்கு என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. அங்க இருக்கிற மக்கள் தான் இந்த எவ்ரிடே சேடிசத்தோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதெல்லாம் அப்ப நடந்துச்சு. இப்ப நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, இப்போ தெருவுல ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பேர் வந்து அது தடுக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா சுத்தி இருக்கிற 10 பேரும் அந்த சண்டையை வேடிக்கை பார்த்து என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி தெரு சண்டையை வேடிக்கை பாக்குறது, ரோட்ல போறப்போ சும்மா இருக்கிற நாய் மேல கல்ல விட்டு அடிக்கிறது, 4 பேர் சேர்ந்துக்கிட்டு கிளாஸ்ல அமைதியா இருக்கிற ஒருத்தனை புள்ளி பண்றது, ஆபீஸ்ல எம்ப்ளாயி ஒழுங்கா வேலை செஞ்சாலும் வேணும்னே அவங்கள குறை சொல்லி தேவையில்லாம திட்டுறதுன்னு, இது எல்லாமே எவ்ரிடே சேடிசம்கான எக்ஸாம்பிள் தான். இதை தாண்டி சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை ட்ரோல் பண்றது, இன்சல்ட் பண்றது, அபியூசிவான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது, இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாம் தம்ப்நெயில்ல வைக்கிறதுன்னு இதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த வீடியோஸ சம்பந்தப்பட்ட நபர் பாக்குறப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆவாங்களேன்னு இவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டுமே கிடையாது. இதுவும் ஒரு வகையான சேடிசம் தான். ரோஸ்ட் வீடியோஸ் பண்ணலாம், ஆனா நம்ம பண்ற ரோஸ்ட் வீடியோஸ் யாரையும் அபியூஸ் பண்ணாம, இன்சல்ட் பண்ணாம, புள்ளி பண்ணாத வகையில இருக்கணும். அது பாசிட்டிவா இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாமே தவிர அடுத்தவங்களை புள்ளி பண்ற மாதிரியோ, இன்சல்ட் பண்ற மாதிரியோ, பாடி ஷேப் பண்ற மாதிரியோ பேசக்கூடாது. இந்த யூடியூப் மட்டும் கிடையாது, பொதுவா சோசியல் மீடியாலே யாராவது ஒரு போட்டோவையோ வீடியோவையோ போஸ்ட் பண்ணா உடனே அதுக்கு
பேருக்கு கீழே போய் அவங்க அப்பியரன்ஸ வச்சோ கலரை வச்சோ அவங்கள பாடி ஷேம் பண்ணியோ நெகட்டிவான கமெண்ட்டை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல எதுக்கு நம்ம நெகட்டிவா கமெண்ட் பண்ணணும்? உங்களுக்கு அது பிடிக்கலன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. எதை நிரூபிக்கிறதுக்காக இப்படி நெகட்டிவா கமெண்ட் பண்றீங்க? நமக்கு அது பிடிக்கலன்னா நம்ம அவங்களை திட்டணுமா என்ன? நீ ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ற? உனக்கு இதெல்லாம் வராது. யூடியூப்ல பேசுறதுனால நீ ஒன்னும் பெரிய மதன் கௌரி மாதிரி எல்லாம் மாறிட முடியாதுன்னு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர கமெண்ட்ங்கிற பேர்ல தினமும் திட்டிக்கிட்டோ அசிங்கப்படுத்திக்கிட்டோ தான் இருக்கும். இதுவும் ஒரு வகையான சேடிசம் தான். இப்ப இந்த பிக் பாஸ் ஷோ எடுத்துக்கிட்டோம்னா இங்க சேடிசம் வேற லெவல்ல இருக்கும். அங்க இருக்கிற போட்டியாளர்களை எப்ப பார்த்தாலும் சண்டை போட வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள ப்ரோவோக் பண்ற மாதிரியும் டார்ச்சர் பண்ற மாதிரியுமான டாஸ்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கேப்டன்சி டாஸ்க்ல யாரு ஸ்ட்ராங்கானவங்கங்கறத காட்டுறதுக்காக ரம்யாக்கும் சிவானிக்கு நடுவுல நடந்த டாஸ்க் தான் இது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையேப்பாங்கிற மாதிரி போக போக கேம் வேற பாதையில போயிடுச்சு. எல்லா சீசன்லயுமே உங்களை நீங்களே அடரா வரிசைப்படுத்துங்கன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். அண்ட் எப்பவுமே இந்த டாஸ்கோட ஒரு சண்டையும் இருக்கும். அடுத்த 2 டீமா பிரிச்சு டாஸ்க் வச்சு ஜெயிச்ச டீமுக்கு பரிசா ஃபுட் அனுப்பி அத அவங்க தோத்த டீம் கூட ஷேர் பண்ணதுதால இங்க ஒரு ஃபைட் வரும். அப்புறம் மேல குப்பையை கொட்டுறது, ஐஸ் கட்டில இருந்து கையை எடுக்காம இருக்கணும்னு சொல்றது, அதே சமயத்துல கையை எடுக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்ல வேண்டியது. இதனால இங்க 2-3 பருப்பு பாக்கெட்டை கையில கட்டி தொங்க விட்டு மூஞ்சில தண்ணிலாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க. அடுத்து டிக்கெட் ஆஃப் ஃபினாலேங்கிற பேர்ல அடுத்தவங்களோட முட்டையை உடைக்கிறவங்க தான் வின்னர்னு சொல்ல வேண்டியது. நேரத்தை கரெக்டா கணிக்கணும்னு 2 நாள் தொடர்ந்து நிக்க வைக்கிறதுன்னு சேடிசம்கான எக்ஸாம்பிளா இன்னும் நிறைய டாஸ்க் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது வாயரிசம். இந்த வாயரிசம் அப்படின்னா என்னன்னா, அடுத்தவங்களோட பிரைவேட் லைஃப் தெரிஞ்சுக்கிறது மூலமாவும் அதை பாக்குறது மூலமாவும் சந்தோஷம் அடைகிற பிஹேவியருக்கு பேரு தான் வாயரிசம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய இருக்கு. நீங்க சில யூடியூபர்ஸோட வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, நான் இப்பதான் தூங்கி எழுந்திருச்சேன், இப்ப பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன், என் வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி கூட நான் விளையாடிட்டு இருக்கேன், நான் இந்த கடைக்கு போறேன், இந்த பொருளை வாங்க போறேன், வாங்கின பொருளை நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன்னு அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கால்வாசி நிகழ்வுகளை அவங்க ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில மட்டுமா நடக்குது? நாமளுக்கு இதானே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெல்லாம் ஆயிரக்கணக்கான லைக்ஸும் லட்சக்கணக்கான வியூஸும் வந்துட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ இந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்ன? வாயரிசம். அடுத்தவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன பண்றாங்கறத பாக்குறதுல மக்களுக்கு அவ்வளோ ஆர்வம். இதை புரிஞ்சுக்கிட்ட சில யூடியூபர்ஸ் அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவங்க கண்டென்ட்டா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குழந்தை அழுதா ஒரு கண்டென்ட், சிரிச்சா ஒரு கண்டென்ட், அவங்க குழந்தைய வச்சு ஒரு கண்டென்ட், அவங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியை வச்சு ஒரு கண்டென்ட், பூனைக்குட்டியை வச்சு ஒரு கண்டென்ட், அவங்க வீட்டுல சண்டை நடந்தா அந்த சண்டையை வச்சு ஒரு கண்டென்ட், அதுக்கப்புறம் அந்த சண்டையை அப்படியே மத்த யூடியூப் சேனல்ஸ்க்கு இன்டர்வியூவா கொடுத்து அதை வச்சு ஒரு கண்டென்ட்னு எல்லாத்தையுமே அவங்க கண்டென்ட்டா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் கூட மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரியான கண்டென்ட்டையும் விளாகையும் பாக்குறது அவங்களுக்கு நல்லது இல்ல. ஏன்னா சின்ன வயசுல பிரெயின் டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான விளாக் எல்லாம் பாக்குறப்போ அவங்களுக்கு அந்த வாயரிசம் பிஹேவியர் அதிகமாயிடும். இப்போ இந்த பிக் பாஸ் ஷோவையே எடுத்துக்கிட்டோம்னா 60 கேமராக்களை வச்சு அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் 24/7 ரெக்கார்ட் பண்றாங்க, அது டெலிகாஸ்டும் பண்றாங்க. என்னதான் இந்த ரியாலிட்டி ஷோன்னு சொன்னாலும் அங்க இருக்கிற போட்டியாளர்களுக்கு இங்க கேமரா இருக்கு, நம்ம ரெக்கார்ட் பண்ணப்படுறோம், இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும்னு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க உள்ளே போறாங்க. அப்படி இருக்கிறப்போ யாராலையாவது இயல்பா இருக்க முடியுமா? கேமரா இருக்குன்னு ஓரளவுக்கு கான்சியஸோட தானே இருப்பாங்க. அவங்களோட இயல்பு அது இல்லனாலும் காம்படிஷனுக்காக சண்டை போடுறது, அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்றது, இன்சல்ட் பண்றது, நேர்ல ஒரு மாதிரியும் பின்னால ஒரு மாதிரியும் பேசுறதுன்னு அந்த காம்படிஷன்ல ஸ்டே பண்றதுக்காக நிறைய செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் தானே பெர்ஃபார்மன்ஸா பார்க்கப்படுது. ஒருத்தன் எந்த பிரச்சனையும் பண்ணாம இயல்பா இருந்தா அவனை மிக்சர் கண்டஸ்டன்ட்னு வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவனால டிஆர்பி கிடைக்காதுல்ல. இந்த ஷோவோட டார்கெட்டே வாயரிசம் பிஹேவியர் அதிகமா இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் சண்டை, பிரச்சனை, பர்சனல் இஷ்யூ, பர்சனல் சீக்ரெட், போட்டியாளர்களுக்கு நடுவில் நடக்கிற ரொமான்ஸ்னு இந்த மாதிரியான கண்டென்ட் லைக் பண்ணுவாங்க. இது எதுவுமே இல்லாம பிரச்சனை பண்ணாம டாஸ்க் மட்டும் பண்ற கண்டஸ்டன்ட் எல்லாம் இவங்களுக்கு மிக்சர் கண்டஸ்டன்டா தான் தெரிவாங்க. ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கணும், யார் வெளியே போகணும், டைட்டில யார் வின் பண்ணணும்ங்கறத அவங்க மூலமா சேனலுக்கு கிடைக்கிற டிஆர்பி தான் முடிவு பண்ணும். இந்த ஷோ ஸ்கிரிப்டடா இல்லாம இருக்கலாம், ஆனா இதுல கலந்துக்கிற போட்டியாளர்களை சேனல் சைட்ல இருந்து தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் எத்தனை அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? திறமையின் அடிப்படையிலயா? எனக்கு என்னமோ இவங்களால சண்டை வருமா, பிரச்சனை வருமா, லவ் ட்ராக்காவது வருமா, மொத்தத்துல டிஆர்பி வருமானு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களோன்னு தோணுது. டிஆர்பிக்கு யூஸ் இல்லாத கண்டஸ்டன்ட் வெளியே அனுப்பிடுவாங்க. டிஆர்பி தர கண்டஸ்டன்ட் வெளியே போனுங்கிறப்போ எலிமினேஷனை கேன்சல் பண்ணி நோ எலிமினேஷன் சொல்லிடுவாங்க. அதையும் மீறி வேற வழியே இல்லாம வெளியே அனுப்பணுங்கிறப்போ அப்போதைக்கு அவங்களை வெளியே அனுப்பிட்டு ஒயில் கார்டுல கூட்டிட்டு வந்துருவாங்க. டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே சேனல் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த பப்ளிக் ஓட்டிங்லாம் வெறும் கண்டுரைப்பு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷோ நடத்துறவங்களும் ஷோ ஹோஸ்ட் பண்றவங்களும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதுல கலந்துக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில பெனிஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எந்த பெனிஃபிட்டும் இல்லாம இங்க நேரத்தை வீணாக்குறது நம்ம மட்டும்தான். இதனால நம்ம மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. டாக்டர் மார்ஷியா சிரட்டாங்கிற சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜங்க் ஃபுட் சாப்பிடறதால நம்ம ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோ பாக்குறதுனால நம்ம
பிரெயின் எஃபெக்ட் ஆகுது, ஐக்யூ லெவல் குறையுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அக்ரெசிவாவும் ரூடாவும் மாறிடுவோம்னு சொல்றாங்க. இந்த ஷோல வர போட்டியாளர்கள் வியர்டா நடந்துக்கிறாங்க, ரூடா நடந்துக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க, டைட்டில வின் பண்றாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கிடைக்குது, பேரு புகழ் பணம்னு எல்லாமே கிடைக்குதுங்கறத பாக்குறப்போ அதை பாக்குற ஆடியன்ஸோட மைண்ட்லயும் அப்போ நம்ம பர்சனல் லைஃப் எப்படி நேஷனல் டெலிவிஷன்ல காட்டுறது மூலமாவும் அடுத்தவங்களை இன்சல்ட் பண்றது மூலமாவும் புள்ளி பண்றது மூலமாவும் தான் ஃபேமஸ் ஆக முடியும் போல, அப்பதான் நமக்கும் ஃபேன் பேஸ் பேர் புகழ்லாம் கிடைக்கும் போலன்னு ஒரு தப்பான தாட் தான் அவங்க மைண்ட்ல வரும். இதனால இந்த ஷோல கலந்துக்கிறது அவங்க ஒரு ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க பிரெயினை ஒரு டஸ்ட்பின் மாதிரி நினைக்காம சரியான கண்டென்ட்டை மட்டும் பாருங்க. உங்களை மென்டலி அஃபெக்ட் பண்ற ஒரு கண்டென்ட்டை பார்க்காதீங்க. நீங்க பாக்குற விஷயங்கள் இன்டெலெக்சுவலா இருக்கா, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை ஏற்படுத்துதான்னு பாருங்க. அந்த கண்டென்ட்டை மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. நாட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த பிக் பாஸ் என்னவோ பெரிய விஷயமா எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எனிவேஸ், ஆடியன்ஸை மென்டலி அஃபெக்ட் பண்ற ஒரு ஷோவை எல்லாரும் பேசி ப்ரமோட் பண்ற சமயத்துல அது ஆடியன்ஸை எந்த வகையில அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தா கூட அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷோல இப்ப இருக்கிற கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸ் இருந்த கண்டஸ்டன்ஸோட ஃபேன்ஸுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அவங்களும் அதை கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு இந்த வீடியோ பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது நான் பேசினது தப்பா சரியானு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.